அப்புறம் வாங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து காட்டுறேன். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி தாங்க ரொம்ப டான்ஸு. ஏன்னா ஸோ இப்படி பிடிச்சிருக்கா, நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால திட்டமாக பார்த்தீங்களா என்ன பண்ணுறாருன்ட்டு. எலிக்குட்டி கை சொல்லு, கை காட்டுறா சொல்லி வாய்மூல. ஹாய் விஎம்கே ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்பர். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு எனக்கு வந்து கோல்டு, லைட்டாக ஃபீவரு, அவ்வளோதான். மற்றபடி நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஆடி ஒன்றில் ஆடி மாதம் பிறந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஆடி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா தேங்காய் சுட்டு சாப்பிடுவாங்க. ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முடிஞ்சால் நான் வந்து வீடியோ வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதில் பாருங்கள். வந்துட்டு சும்மா வந்து ஒரு வீடியோ தான் எடுக்க போகிறேன். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமனால வீடியோலாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். அதுதான் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ விலாகாக வந்து பார்க்க போகிறீங்க. பார்க்கலாமா? என்ன பண்ணுறேன்? ஸோ நீ வந்து வெள்ளிக்கிழமை அதனால் அந்த டிவியில் மொழிகிட்டு சாணி போட்டு மொழிகி இதெல்லாம் சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் கிச்சன். தள்ளு வீடியோ வந்து காட்டிட்டு வரேன். ஸோ நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால சும்மா ஒரு 10க்கு 10 மட்டும்தான் ஒரு ரூம் சின்னதாக. இங்கே வந்துட்டு சார்ஜர் இதெல்லாம் போட்டு இங்கே தான் இருப்போம். ஸோ இப்படி பிடிச்சிருக்கா, நாங்கள் 2 பேர் இருக்கிறதுனால திட்டமாக. இதுதான் கிச்சன். நேற்று தான் வந்துட்டு இதெல்லாம் சுத்தப்படுத்தி கிச்சனை கற்று சாமான் எதனா வைக்கணுன்னா இதுமாரி வந்துட்டு நாங்கள் 2 ரெடி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி தகுடு எல்லாம் போட்டு இது வந்து தலகாணி துணியெல்லாம் வைக்கிறதுக்கு. இது வந்து சார்ஜர் போடுறது. இங்கே பார்த்தீங்கன்னா கொம்பை எதுக்கு நட்டுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது வந்து சாமி ரூம் மாரி சின்னதாக காட்டலான்ட்டு இன்றைக்கி வந்து இருக்கிறோம். ஃபைனலாக வந்துட்டு வீடு மொழிகிட்டு இருக்காங்க மேடம். மேடம் ஆய் சொல்லு. சாணியா தள்ளு. அப்புறம் வாங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து காட்டுறேன். ஏன்னா வீட்டுக்கு பின்னாடி தாங்க ரொம்ப டான்ஸு. ஏன்னா பாம்புங்களை வருங்க. பார்த்தீங்கன்னா இல்லையா செடி எப்படி திருத்தன்ட்டு வந்துட்டு செடிங்க இருக்கும் புதிரம். அதனாலேயே வந்துட்டு பாம்புங்களை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ க்ளீன் பண்ணாலும் வந்துட்டு மழை பெஞ்சதுன்னா அந்த டைம் பார்த்து இந்த புல்லெல்லாம் வந்துடும். காலைல செருப்பு போடலங்க. ஸோ இதுதான் வீட்டு பின்னாடி வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஃபுல்லாக இந்த இடமா வந்து நான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தோம். இருந்தாலுமே வந்துட்டு மழை பெஞ்சதுனால ஃபுல்லாக செடியெல்லாம் வந்து புல்லெல்லாம் வந்துருச்சு. ஸோ இந்த பக்கம்லாம் வேலிப்படுறது காரணமே பெருசுலையும் தொலை தாங்க முடியலைங்க. அதனால் வேலியெல்லாம் போட்டு பார்த்தீங்களா என்ன பண்ணுறாருன்ட்டு. எலிக்குட்டி கை சொல்லு, கை காட்டுறா, கைக்கிறா. இங்கே தான் பத்துட்டு நினைக்கிறேன். பத்துட்டு இருக்கணும். ஏன்னா பாம்பு சேஃப்டி காசம் அது பத்துட்டு இருக்கு எங்களுக்கு காவலுக்கோசம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த இடம் தான் க்ளீன் பண்ணி நல்லா வச்சுலாம் நான் பார்த்தேன். நல்லா விளாட்டோரு இந்த இடம்லாம் வச்சு எதாவது வீடியோ பண்ணலாம்னு நினச்சேன். பட் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இல்லை. டேய் என்ன வந்துட்ட? கை கட்ட, கை கொடுறா. என் கையில் 3 இப்படி சொன்னாங்க சாட்சி. அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லி வாய்மூல போய் பாம்பு போகுது. சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம்.